சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜயதி. ஏன் சாமி கற்பூரம் வாங்கி கொடுத்தோம் நான் தட்டிட்டு நீட்டாம அந்த பொண்ணுகிட்ட நீட்டுறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொண்ணுங்களை கண்டா போதுமே பொசுக்கு நீட்டிடுவீங்களா தட்ட? யோ, உனக்கும் ஐயருக்கும் தான் பேச்சு. நடுவுல என்னையே என் வம்புக்கு இருக்கிற? ஆமா, நீ அத்தை மவ உன்னை வம்புக்கு எடுத்து வாய்க்காவரப்பெல்லாம் ஓடி பாட்டு பாடுற போவியா? ஏய் சங்கரா, எதுக்குடா அங்க தகராறு? எப்ப நீ கற்பூரத்தை கொடுத்தியோ அப்பவே அது அம்பாளுக்கு சொந்தமாயிடுது. அது மட்டும் இல்லடா, பாவண்டா அந்த பவானி பொண்ணு கட்டிப்பானை எடுத்துட்டு நேரத்தோட சந்தைக்கு விற்க போறவ. நீ அப்படியா? சதா சர்வகாலமும் கோவிலே கதின்னு இருக்கிறவன். அது மட்டும் இல்லடா கண்ணா, நீ இந்த கோவிலுக்கு இன்னொரு கொடிமரம் மாதிரிடா. இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு கொடிமரமா? இப்பதான் பாக்குறேன். ஏய் கிண்டலா? அம்பி பிரசாதம் வாங்கிக்கூடா. என்னது மூக்குப்பொடி மாதிரி தூவுறீங்க? ஏண்டா மொத்தமா அள்ளி பூசுறியடா? நெத்தி இருக்க பூசிக்கிறேன், புத்தி இருந்து புழைச்சுக்கடா. இந்தாங்கண்ணா தீபதி குங்குமம். ஆமா, இது பெரிய அணு ஆயுதம் கிடைக்காது. இதுதான் பொட்டிக்கடை விக்கிறானடா. ஏண்டா இப்படி சதா கோயில் குளம்னே சுத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதுக்காக உன்னை நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து 4 காசு சம்பாரிச்சுனாலும் நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். அதுக்காக தான் அம்மன் கோயில் போயிருந்தேன். அவ மனசு வச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நம்ம கையில என்ன இருக்கு? 10 விரல் இருக்கு. கால்ல அதுலயும் 10 விரல் இருக்கு. காலுக்கு கீழே செருப்பு இருக்கு. தெரியுதுல்ல? எங்கடா போயிருந்த? யானை தேடி போனாங்க. யானை எங்க போயிருந்த? அது என்ன தேடி போயிருக்குங்க? நீ எங்க போயிருந்த? யானை தேடி போனாங்க. புறாத கழுத்து இல்லாத பையல. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குங்க. ராமனே நீ கூட ஒளிஞ்சுக்கோ. வரலாமா? வரலாம். ராமு, தெய்வம் போல வந்து என் குழந்தையை காப்பாத்தினப்பா. உனக்கு ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. நம்ம ராமுவ ஊரை சுத்துன்னு சொல்லிட்டு இருந்தோமே, என்ன வேலை பண்ணிட்டு பாத்தீங்களா? ஆமாண்டா, ஒரு உயிரியே காப்பாத்தி நமக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துருக்கு. டேய், யாரை கொண்டு போய் சுத்தி போடு. வாங்க ஆளு ஒரு கை பிடிப்போம்.
ஆளுக்கு ஒரு கை எதுக்கு? யானை சுத்தி போட சொன்னீங்களே. டேய் மடையா, திருச்சி சுத்தி போடுறா. என்ன இவன் எப்படி வேலை செஞ்சீங்க? டேய், கடவுள் எல்லாருக்கும் மூளையை மண்டையில தான் வைப்பான். உனக்கு மட்டும் மூளையை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தாண்டா. நீங்க மூளையோட சொல்ல வேண்டியதானே? போடா. ஆமா பவானி பரவெல்லாம் எப்படிமா இருந்துச்சு? ஆத்தா புண்ணியத்துல இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருந்துச்சுப்பா. அப்படியாம்மா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு உள்ள வைமா போ. அண்ணே சொல்ல மறந்துட்டேன், ஒரு சாமி சிலை வேணும். எல்லாமே சாமி தான் ஐயா. என்ன சாமி? கருப்பு சாமி, அதானே எங்க குலதெய்வம். கருப்பு சாமி சிலை தானே, தந்துருவோம். கண்ணப்பா, நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த பக்கத்துல கடை, இந்த 50 பைசாவுக்கு போயில மட்டும் வாங்கிட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். சரி அண்ணே. இந்தாங்க அண்ணா போகல. கொண்டா போயில கொண்டா. இந்தா நீ கேட்ட கருப்பு சாமி எப்படி நல்லா இருக்கா? கருப்பு சாமி முகத்துல முருகன் சாமி கலையா இருக்கு. செஞ்சது தங்கச்சாமி இல்ல. என்னன்னு இது? கருப்பு சாமி கையில அருவாளுக்கு பதில் வேல் இருக்கு. வேலு கொண்டா 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 கொண்டா. இப்ப என்ன உனக்கு என்ன அருவாள் தானே வேணும்? இரு இரு இரு. நீ ஒரு காரியம் பண்ணு. இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து கடையில. வேணாண்ணே, இப்படியா இருக்கட்டும். இதுவும் வித்தியாசமா இருக்குது. அப்ப 30 ரூபா கொடு. 30 ரூபாய் தானே? இந்தாங்க அண்ணே. அண்ணே நான் வரட்டுமா? என்னமா? ஏன்பா கந்தசாமிய கருப்பு சாமின்னு ஏமாத்தி குடுத்துட்டீங்களே, இது தப்பில்ல? ஏமாத்தி கொடுக்கலாமா? ஏன் மாத்தி கொடுத்தேன்னு கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒரே சாமி தான். அவன் கருப்பு சாமி தான் வேணுங்கிறான். இல்லன்னா வருத்தப்படுவானா இல்லையா? அதுக்காக தான் மாத்தி கொடுத்தேன். யோ பிராடு மாமா. அடிச்சர் இருப்பாரு. யாரடா பிராடு மாமாங்கிற? பல்லெல்லாம் தட்டி போடுவோம் தட்டி. பின்ன என்னையா பொம்மைய மாத்தி கொடுத்தா பிராடுன்னு சொல்லாம வேற என்னையா சொல்லுவாங்க? அது போகட்டும், வயசுக்கு வந்த பொண்ண சட்டிப்பானை விக்க சந்தைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இங்க என்னையா பண்ற? அட காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உன் புத்தி கேட்டல? எட்டுதுடா. அதனாலதான் வெளியில ஒரு நல்ல ஆம்பளை மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. ஏயா உன் பொண்டாட்டி அதான் ஏன் அக்கா அவ சாகும்போது உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல? கொடுத்தேன். ஏன் சாக போற கட்ட சாந்தி அடையட்டுமேன்னு அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப வாழ போற என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு அதை இல்லைங்கிறேன். இப்ப நீ என்னங்கிற? என்ன தவிர அவ கழுத்துல யார் தாலி கட்டுறான்னு நான் பாக்குறேங்கிற. படா மூதி பொத்திக்கிட்டு படா. சவால் விடுறான் சவாலு. நானே காக்கா, இவன் என்கிட்ட வந்து காக்கா மாதிரி கத்திட்டு போறான் பாரு. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ராஜா கைய வச்சா அது ராங்கா சங்கரே, அண்ணா வீட்டுல இருக்காரா? அண்ணன் காலையில வெளியே போயிட்டாரு. அப்படியா? அண்ணன் கிட்ட சாமி ஊர்வலத்துக்கு யானை கேட்டிருந்தேன். சரி. அதுக்கு முன்பணமா 300 ரூபாய் கேட்டிருந்தேன். சரி. நான் உன்கிட்ட கொடுத்துறேன். சரி. நீ அண்ணன் கிட்ட மறக்காம கொடுத்துறியா? சரி அங்க வச்சுட்டு போங்க. சரி தம்பி. பாத்துக்க தம்பி, இங்க வைக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? சரி. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்றே. யோ, பொம்பளைங்க குளிச்சு துணி துவைக்கிற இடத்துல ஆம்பளை நீ துவைச்சிட்டு இருக்கியே, வெக்கமால வாய வெளியில. முடியாது. ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன இஷ்டம் தான் நீ வந்து குளி. யோ, இதுக்கு மேலே நீ பேசினா மரியாதை கேட்டுரும். யோ, வாய வெளியில. வர முடியாது. வர முடியாதா? முடியாது. வர வளைக்கிறேன். ஆமா, உனக்கு நீச்சல் தெரியுமா? அது ஒண்ணுதான் தெரியாது. அப்படியே ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? இதுக்குதான். ஐயோ முன்னூறு. ஐயோ முன்னூறு போச்சு. ஐயோ முன்னூறு முன்னூறு. யோ, 30 ரூபாய் கூட பெறாத துணி 300 காத்திரிய. நான் துணியவா சொன்னேன்? முனுசாமி 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனா. எதுக்கு துணி துவைக்கவா? யானைக்கு. ஐயோ எனக்கு கூட தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்தை கூட்டுவேன். ஒரு ஆம்பளை தனியா குளிக்கும் போது ஒரு பொம்பளை வந்து வம்புக்கு இழுத்தான்னு சொல்லுவேன். அப்புறம் ஊர்ல 1000 விதமா பேசுவாங்க. யோயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லிடாதேயா. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கசமுசா அப்படி பேசிக்குவாங்க. அதான். அதுக்கு பதிலா இந்த குடத்தை வச்சுக்கைய. 10 ரூபாய் போறாத, 300 ரூபாய் போச்சே. ஐயோ,
கழுத்துல என்ன செயின்? ஆமா. அத கொடு. இதுவா? ஆமா, 300 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போ. இந்தா. யோ ஊர் சுத்தி, வெடிக்காத வேட்டு 9 ரூபாய் நோட்டு நீ. நான் பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் செயின் பத்திரம் இல்ல வெடிச்சிரும். புரிஞ்சுட்டா சரி. என்ன பத்தி யாருன்னு ஊரை கேளுமா, இல்ல என்ன விட்டு யானைய கேளுமா. ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. எங்க போச்சு? இங்கதானே இருக்கணும். ஐயோ செயினை வேற காணோம். ஏய், என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்லண்ணா, இந்த செயினா? ஆமாண்ணே, ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு இருக்கப்போ இந்த பவானிக்கு கொடுத்துச்சே. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததா? இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கேயோ காணா போச்சு. இங்கதான் காணா. ஏய் காளை, செயினை பாத்தியா? பாத்தனே. எடா. இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்ச? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய், என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லண்ணே. அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயின் என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னண்ணே தலையில மண்டை ஓடும், நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்கு? யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓ கண்டி சாமுண்டி கிண்டி கீழாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? மந்திரத்தை ஜபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்டை பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். டேய், நீ என்ன பயப்படுற? நான் திருந ராமு, ஐயோ ஐயோ, மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைங்கள, ஓடியாங்கள, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல, நீதான் எடுத்தியா? குடா. அது என் தாய் கையால சுட்டு தர ஆப்பம் மாதிரி. அமிர்தம்னு சொல்லுவாங்களே, அதேதான். இந்தாடா, இந்த குளத்துல குளிப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி வேண்டாம் விடு. ஏன் தாயம்மா, இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க? முகத்துல ஒரு சுருக்கத்தை காணுமே. நேத்து ஆளானுங்க பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காளுங்க. 5 வயசுல இருந்து பாக்குறேன், அப்படியே இருக்கேன். ஏன் 5 வயசுல இருந்தா? எனக்கு 5 வயசுல இருந்து. அது என் உடம்பு வாகுடா. அந்த காலத்துல 16 வயசுல பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டத்தடைய போட்டுக்கிட்டு நான் ஆத்தோர நடந்து போனேன்னா, அடேங்கப்பா, என்னை பார்க்காத ஆளுங்க இருக்குமா இந்த ஊர்ல? தாய்மா, பால் வழியுது. இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து தாண்டா என் வீட்டுக்காரர் என்ன கட்டினாரு. ஐயோ, அது சொல்ல தாயம்மா, தங்களுக்கு ஆப்பத்துல பால் வழியுது. அட திருட்டு பயலே, உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆப்பத்தை வாங்கி தின்னுட்டியா? காசாடுறா. காசா? யாருக்கிட்ட இருக்கு? ஒரு பைசா கூட இல்ல. ஏதுடா செயின்? எடுறா வெளியில. என்னன்னா வெறும் பையன் நினைச்சிட்டியா? 2 பவுன் செயின் ஆக்கும். இப்ப நினைச்சா கூட அடமானம் வச்சு உன் முழு கடனை அடைச்சிருவேன். ஆப்பத்துக்காக அல்பமா அடமானம் வைக்க வேணாமன்னு பாக்குறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வெறும் பையதான்டா. வெறும் வரலையில சுத்திக்கிட்டு இருக்க. செயினை காணுமே. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சியா? ஆமா, ஏன் செயினை விட்டு இங்க என்ன வாய் சவிடால? வாப்புல ஆப்ப சாப்பிடுறியா? தாய்மா 2 ஆப்பம் கொடு. யோ,
உன்ன மாதிரி சொர்ண கெட்டு போய் எங்க கடை வச்சாலும் அங்க கடனுக்கு சாப்பிடுறவ இந்த பவானி இல்லையா? என்ன 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 பெரிய கடன்? தாய்மா, ஐ செட்டில் உன் மொத்த கடன். ஓகே? படா விவரம் கட்ட பயல. நீ என்ன தாயா நினைச்சு இந்த ஆப்பத்தை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ, நான் உன்னை பிள்ளையா நினைச்சு தாண்டா கொடுக்கறேன். இது நீ திருப்பி தர்ற கடை இல்லடா, எனக்கு திருப்தி தர்ற கடை. ஆ 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 ம். ஏண்டி இப்படி தப்பு தப்பா அந்த சங்கர ஒயிலாட்டத்துல எப்படி இருக்க முடியும்? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? ஓஹோ, அப்படி போடுறீங்களா? சரி போ. ஏய், நிறுத்துங்கடா. இவர் பெரிய ஒயிலாட்டம் ஆடிட்டாரு, அதுக்கு போய் மாலை மரியாதை பண்ணிட்டு திரியறீங்க. ஏன் வேணும்னா நீ குயிலாட்டம் ஆடிட்டு இந்த மாலையை திருப்பி வாங்கிக்க. அண்ணா அவர் இப்ப ஆட மாட்டாரு, இது போட்டதுக்கு அப்புறம் தான் ஆடுவாரு. ஏய், உடம்பு எப்படில இருக்கு? முதுகுல ஒரு கட்டி இருக்கு. டேய், இவரு நாட்டு வைத்தியரை இவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? ஏய், நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என் கூட சிலம்பாட்டத்துல மோதிட்டு அதுக்கப்புறம் மாலை மரியாதை வாங்கிக்கல. இப்பவே வாழ ஜெயிச்சு காட்டுறல்ல. வேண்டாம்லே, சேத்துல கல்ல தூக்கி எறிஞ்சாலே அது நம்ம மூஞ்சிட்டாலே தெரியும். நீ வாலே, நீ போலே. ஏய், பாத்தீங்களாடா, பையன் என்ன பார்த்து பயந்துட்டு போறான். என்னடா சொன்ன? டேய், நிறுத்துங்கடா. உங்க சிரம போட்டு நாளைக்கு வேற ஏதாவது வச்சுக்கங்க. இப்ப திருவிழா நடக்கட்டும். போங்கடா, போங்க போங்க. எந்த வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். பின்ன என்ன வேணும்? உன் பொண்ணு வேணும். എന്താ ഞാൻ വേണം? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. சுடுவெல்லம்னா சுக்காப்பியா? ചുടുതണ്ണി. சுடுதண்ணியா? ஐயோ. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேம்மா. ஐயோ, ചുടുവെള്ളം എടുക്ക്. தெரியாம சொல்லிட்டேம்மா. கோமர குட்டி ஊத்திராத. சுடுதண்ணியை ஊத்திராத. கோமர குட்டி ஊத்திராத. ஐயோ. അമ്മേ, എന്റെ രംഗത്ത് ചുടുവെള്ളം ഒഴിച്ചു. അയ്യോ, എരിയണു. எங்க எறியணும்? எங்க? ഇവിടെ 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 ഇത് ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ, അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാള സാറിന് അച്ഛനമ്മ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ആന പാകനോ? நான் வெறும் யானை பகல்லம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ, അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാള സാറിനെ വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே, என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? ஓமல குட்டி. அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி, வா வா. என்னம்மா பவானி, நடசாத்திர நேரத்துல வந்திருக்க? ஒண்ணு இல்ல சாமி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆத்தாள கும்பிடலனா எனக்கு தூக்கமே வராது. அப்படியா? அம்பாள நன்னா சேவிச்சுக்கோமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாதே. அம்மா சீக்கிரமா பிரகாரத்தை சுத்திட்டு வா, நடைய சாத்த போறேன். சரிங்க சாமி. இவன் வேற வந்துட்டானா? அவ்வளவுதான், லேசில கிளம்ப மாட்டானே. சங்கரா, நடைய சாத்திர நாழி ஆயித்துறா. நான் கோவில சீக்கிரமா புட்டிட்டு ஆத்துக்கு போகல, வீட்டுல என் ஆத்துக்காரி நடைய சாத்திடுவாடா. கும்பிட்டது போறோம். கண்ணா, கண்ணை திறந்து கொஞ்சம் கருணை காட்டுறா. சாமி, நாளைக்கு நடக்க போற சிலம்பு சண்டையில நான் ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற நடுவுல வந்து சும்மா. என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த ஆள் மூஞ்சில கறி போட்டு வைக்க போறது அந்த மாடு சாமி தான். கறி போட்டா? ஆமா சாமி, யார் மத்தவங்க மூஞ்சில முதல்ல 3 கறி போட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா ஊர் பெரியவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. எப்படி இந்த ஆளு தோக்க போறது உறுதி. அதனால பேசாம இந்த ஆளு குங்கும போட்டு மட்டும் வச்சுக்கிட்டு கோயிலே உட்கார சொல்லுங்க. சாமி, நாளைக்கு இவ மாமா மூஞ்சில 3 கறி போட்டு வச்சு இவ மூஞ்சில கரிய பூசல என் பேரு என்னது இது? சங்கர் இல்ல,
பார்க்கலாமா? பார்க்கலாம்.